அண்ணே பார்சல் நீதான் நாங்க வந்து வாங்கிக்க சொன்னதா? அண்ணே நீங்களே பாக்குறீங்க, ரோடு போட்டுட்டு இருக்காங்கண்ணா, ரோட்ல பல்ல வேற நோண்டி இருக்காங்க, அதுல வண்டி வராதுண்ணே. அதனாலதான் உங்களை அங்க வந்து வாங்கிக்க சொன்னேன். ஏன் வண்டி அங்க விட்டு நடந்து வந்து கொடுக்கறது? அண்ணே நான் பைக் அங்க போறது பெருசு இல்லண்ணே, யாராச்சும் பார்சல் எடுத்துட்டு போயிடுறாங்க, அந்த பார்சலுக்கு நான் தானே பே பண்ண வேண்டியதா இருக்கு. டேய் வீட்டு வாசல்ல வந்து குடுக்கறதுக்கு தானே நீ 20 ரூபா வாங்குற, அப்ப எடுத்து வந்து குடுக்கணும்டா. அண்ணா இவ்வளவு நாள் வீட்டுல வந்து தானே கொடுத்துட்டு இருந்தேன், ரோடு போ. டேய் நக்கலா பேசிட்டு இருக்காத, அடி வாங்கிட்டு போயிடுவா. ஒழுங்கா பார்சல் வச்சுட்டு கிளம்பு. சரிண்ணா, இனிமே எப்போ வந்தாலும் வீட்டு வாசல் வந்தா கொடுத்துட்டு போன சொல்லிட்டேன். என்னால முடியும் நான் நம்பினேன், டெலிவரி வேலையிலேருந்து இப்போ யூடியூபராக இருக்கேன். உங்களால முடியும், நீங்களும் நம்புங்க, கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களை சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். லவ் யூ ஆல். ஒரு கப்பை வச்சுக்கிட்டு உன்னை பண்ற அலும்பல் இருக்க. டேய் 5 ஸ்டாரா, ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங். டேய் நீங்க 17 வருஷமா டூ நத்திங்ல தான்டா இருந்தீங்க. இதற்கு என்னிடம் பதில் இல்லை, வரட்டா டுர். ஐதிங்கிட்ட முடிச்சிட்டா. عندي خوش فاصله يا اخي تفوز டேய் சுருட்டா என்ன வித்த காமிச்சிட்டு இருக்க? ஆண்டே சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் நடந்துச்சுல, ஆமா அதுல ஆர்சிபி ஜெயிச்சிட்டு. கேளுமா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டு உன்னை பண்ற அலும்பல். என்ன அம்மாவை காணும்? அம்மா நீயுமா? தம்பி அப்பா இருக்கா உனக்கு? அடியே எழுதி வச்சுக்கோடி. சொல்லுங்க. அடுத்த மேட்ச்ல உங்களை அடிச்சு ஓட விடல, நான் உனக்கு புருஷனும் இல்ல, நீ எனக்கு பொண்டாட்டியும் இல்ல. ஆண்டி அங்கிள் நேக்கா டிவோர்ஸுக்கு அடித்தளம் போடுறாரு. எம்மாடி. ஐயோ மாமா, என்னங்க என்னங்க? தம்பி வேடிக்கை பக்கம் வேலையை வருப்பா. என்னங்க என்னங்க? ஏ பண்ணாட, என்ன காதே கிளிரல கத்திட்டு வர? என்ன ஓகே தானே? ஓகே தாங்க. அப்பாடி சரி, இப்ப சொல்லு என்ன விஷயமா கத்திட்டு ஓடியாந்த? ஏங்க உங்க அப்பா நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாருங்க. அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலி. டேய் சுருட்ட, எவ்வளவு நேரம் இங்க இருந்து போட்டோ எடுப்ப? ரூமுக்கு போண்டா வாடா. டேய் மச்சான் வந்துறடா, ரெண்டே போட்டோடா. டேய் இதோட நல்ல பிளேஸ்ல இருக்கடா, நான் கூட்டி போறேன்டா வாடா. டேய் மச்சான் வரேன்டா, இருடா, ரெண்டே போட்டோ. அட போடா டேய், நீ வந்தா வா, வராட்டி போ. அஞ்சு மணிக்கு உள்ள போனடா, மணி 7 ஆயிட்டா. ஏய் மச்சான் 2 நாளா நான் பாத்ரூம் போவே இல்லடா. ஏய் 2 நாளா போலனா உள்ள 2 மணி நேரம் உட்காருவே நீ? ஏய் ஜஸ்ட் ஒரு 16 மினிட்ஸ் வந்துடுறேன். 60 நிமிஷம் தான் சொல்லிட்டேன், சீக்கிரம் வந்துடணும். ஏய் 60 நிமிஷம்னா 1 மணி நேரம்டா. ஆமாடா, இங்க பாரு, ஒழுங்கா 2 நிமிஷத்துல வந்துரு சொல்லிட்டேன். அடுத்தவளா குளிச்சு கிளம்ப வேணா, சும்மா பாத்ரூம்லயே குடி இருக்கிறது. வரண்டா வரண்டா. என்னம்மா இப்ப என்ன துரத்தி விட்டு நீ பேல போற அதானே? ஏய் ஐமாட்டி எந்திரி எந்திரி, கிளம்பு கிளம்பு. ஏய் எந்திரிங்கடா, டேய் எந்திரா, மணி ஆயிட்டா. டேய் பைத்தியக்கார நாயங்களா, எந்திரிங்கடா, இடத்துக்கு போண்டா, வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா, வாங்கடா. ஆட்டம் கொப்ப மோனடா. என்னடா முறைக்கிற கருப்பா? சொல்லிக்கிட்டா இருக்க, முறைச்சுக்கிட்டா இருக்க, காட்டு கருப்பு. நல்லா ஆளை பாரு, கருகருன்னு கருவண்டு மாதிரி. கருப்பு பேரழகா கண்ணுக்குள்ள நிக்கிறிய ஜோரா கிழிஞ்சு புட்ட நாரா. அடியா தடியா, கொஞ்சம் இருந்தா அடி கீச்சஞ்சிருப்பானா நம்மள. ஏய் தம்பி என்ன தேடிட்டு இருக்க? பொம்மையை காணுக்கா, தாங்க தேடிட்டு இருக்கேன். பொம்மையை காணுமா? அக்கா பொம்மை கிடைச்சிருக்கா? ஹலோ ஏ மச்சான், லொகேஷன் அனுப்பிச்சிருக்கேன்டா, சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கடா, பயமா இருக்குடா. ஐயோ அடியா தடியே, ஐயோ இந்த பையனார்கான ஒரு பந்து அடிக்கிறாங்களா ஊட்ட அடிக்கிறாங்க. அந்த அன்னைக்கு ஒன்று உடனே கூட தம்பி ராஜா மூஞ்ச காட்டி
என்னம்மா ஒண்ணும் இல்லப்பா. ஆன்ட்டி பால். என் புள்ள கண்ணை பாருங்கடா. நீங்க அடிச்ச பால் தானே என் புள்ள கண்ணுல அடிச்சு விட்டேன். ஆன்ட்டி நாங்க அடிச்ச பால் இந்த பக்கம் ஆன்ட்டி. அங்க குத்தி இங்க குத்தி என் புள்ள கண்ணுல குத்திட்டா. இனிமே இங்க பால் வந்தது பிரிச்சறிஞ்சு எல்லாரையும் பால கருக்கு எடுத்து போடா. சரி ஆன்ட்டி. ஐயா திருந்த மாட்டால புளிய உணுவா. ஆன்ட்டி பால். உன் பால பாக்குற வேலைக்கு வேலையா? அந்த பக்கத்தா போனிச்சு எடுத்து கிளம்பு. என்னடா பாலை காணோம்? சரி வாங்க காசு போட்டு ஒரு புது பால் வாங்கிடும். ஓ புது பாலா? வா 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 வா. ஆன்ட்டி பால். பாலா அங்கதான்டா போனிச்சு, போய் பாருங்க. தம்பி ஏன் விளையாடாம உட்காந்துருக்கீங்க? பால் இல்ல ஆன்ட்டி. பால் இல்லையா? காசு போட்டு வாங்க வேண்டியதானே? அட நீங்க வேற நிறைய பால் வாங்கிட்டோம். பால் 40 ரூபா, இப்ப எங்கிட்ட இருக்கிறது 30 ரூபா தான். தெரியாத ஆண்டி பால் வித்துட்டு இருக்கேன்டா, என்கிட்ட 30 ரூபா தான். என்ன ஆன்ட்டி சொல்றீங்க? ஆமாண்டா, இரு வரேன். தம்பி எப்ப பால் வாங்கினாலும் ஆண்டி கிட்ட வாங்க. எப்போதுமே ஆண்டி கிட்ட பால் 30 ரூபா தான். சரி ஆன்ட்டி. சரிப்பா. ஐயோ பவராண்டி வேற வீட்டை மேலங்கிலி பாக்குது. என்னப்பா வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சிருக்க போலயா? பணம் கொட்டுது போலயே. ஆமா கொட்டுது, வந்து பக்கெட் வச்சு புடிச்சிக்க. பக்கெட்லாம் பத்தாதுப்பா, டேங்க வச்சுதான் பிடிக்கணும். நான் சம்பாரிச்சு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறேன், இதுல உனக்கு என்னப்பா வயிறு எரியுதே? எனக்கு எங்கப்பா வயிறு எரியுதே? கொஞ்சம் கீழே பாரு, அனல் இதுவரை அடிக்குது. சரி உடுப்பா வரட்டுமா? கண்ணுல ஏதோ தென்பட்டுச்சே. புது பைக்கா? எங்கன்றா காசு வருது உங்களுக்கு? ஐயா நான் உழைச்சி சம்பாதிச்சு வண்டி வாங்குறேன், இதுல உனக்கு என்ன? அப்போ நீலா வாங்குறிய, வீட்டுல 10 தானே வச்சிருக்க. இல்லையே, கொட்டுதா உங்களுக்கு? கொட்டுதடா. யோ ஆத்தாடி, இதுக்கு ஒரு வழி பண்ணி ஆகணுமே. A few minutes later. திஷ்டி பொம்மை மெனக்கட்டு உன்னை மார்க்கெட்ல தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். யாரு கண்ணு வச்சாலும் இனிமே நீதான் பாத்துக்கணும் சொல்லிட்டேன். பாசே நீங்க பயப்படாம உள்ள போங்க, யாரும் கண்ணு வைக்காம நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன பாக்குற? ரோட்டை பார்த்து போட பண்ணாட. வண்டி நல்லா இருக்குல்ல? ஆமா. கொஞ்சம் இங்க பாரு. அடங்க ஒப்பனை போட்டு குப்பர் அடிக்க. வாத்தியாரே, இங்க ஒருத்தவங்க மைண்ட மட்டும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே வீடியோ கால் பண்ண. அது பவர் ஆன்ட்டி. திஷ்டி பொம்மையை தலந்தெறிக்க ஓடுது, அந்த அளவுக்கு யாரா வயிறு எரியுது? யோ ஆத்தாடி. யோ யா இப்படி பண்ற? வெயில் கொளுத்துதியா? கபிலா நீ ஏறி அடி கபிலா, இது நம்ம காலம். ஏன் வெல்ல நீ வேற அவரை ஏத்தி விட்டுட்டு இருக்கியா? டேய் சூரியன்னா ஃப்ளவர் நினைச்சியாடா? ஃபயர்டா. அட போயாயோ, வேற வழியே இல்ல, உயிரை கையில புடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட வேண்டியதான். சடுகுடு தடையில வினத்தோடு தப்பியில தப்பி கூட அச்சமில்ல ஓடு. அச்சமில்ல ஓடு. ஐயோ ஐயோ. அப்பாடி ஒரு வழியா வந்துட்டோம். என்ன இவ்வளவு வேர்த்து இருக்கு? வணக்கண்டா மாப்ள, வானத்துல இருந்து. யோ முன்னாடி என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டல்ல நீ. நான் என்னடா பண்ணேன்? அட போயாயோ, ஃப்ரெண்ட் ரூம்ல ஃபேனை போட்டு படுத்தா தான் கரெக்டா இருக்கும். மச்சான் ஃபேனை ஃபுல்லுல வைடா. ஏய் சொல்டா. ஃபேனை 3ல வைடா, நல்லா காத்து வரும். சரிடா. இப்ப என்ன பண்றது? சுருட்ட பணக்காரன், கண்டிப்பா அவன் ஏசி போட்டிருப்பான். டேய் மச்சான் சுருட்ட. சிச்சி மனுஷனாடா நீங்கலாம். ஐயோ ஐயோ.